எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களைப் போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள். யூதாவின் பாளையத்து கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையமிறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 74,600 பேர். அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். சூவாரின் குமாரன் நெத்தனகேல் இசக்கார் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். எண்ணப்பட்ட அவனுடைய சேனை 54,400 பேர். அவன் அருகே செபுலோன் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 57,400 பேர். எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 186,400 பேர். இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போக கடவர்கள். ரூபனுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் தென்புறத்தில் பாளையமிறங்க வேண்டும். சேதேயூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 46,500 பேர். அவன் அருகே சிமியோன் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேல் சிமியோன் சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். அவன் அருகே காத் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் காத் சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 151,450 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 2ஆம் பாளையமாய் போக கடவர்கள். பின்பு ஆசரிப்பு கூடாரம் லேவியரின் சேனையோடே பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோடே பிரயாணமாய் போக கடவர்கள். எப்பிராயிமுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும். அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா எப்பிராயிமின் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 40,500 பேர். அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 30,200 பேர். அவன் அருகே பென்யமின் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். கீதையோனின் குமாரனாகிய அபீதான் பென்யமின் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 35,400 பேர். எண்ணப்பட்ட எப்பிராயிமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே 1,08,100 பேர். இவர்கள் பிரயாணத்தில் 3ஆம் பாளையமாய் போக கடவர்கள். தானுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும். அம்மிஷதாயின் குமாரனாகிய அகியேசேர் தான் வம்சத்திற்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 60,700 பேர். அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். போகிரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சந்ததிக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 41,500 பேர். அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும். ஏனானின் குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன். அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் 53,400 பேர். எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் 1,57,600 பேர். இவர்கள் தங்கள் கொடிகளோடே பின்பாளையமாய் போக கடவர்கள். இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள். பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும்
6,03,550 பேராய் இருந்தார்கள். லேவியரோ கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் பாளையம் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள்.